இந்த போறப்பு தான் எல்லாரும் ஒரு சுறவழி கிளம்பியதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். நான் வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காஃபி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பண்ணல. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் லஞ்சு சாப்பிட்டு தான் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போறேன். ஸோ உங்களுக்கு யோசிச்சுட்டு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சன் டிவியில் பிரபுதேவோட மூவி போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அம்மா பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அம்மாவோட பிரியாணி ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணலை, ஏன்னா நான் வந்துட்டு தூங்கிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மண்டேவும் வந்து ஜாயின் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு எனக்கு செம் எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்னோட எக்ஸாம் அதாவது ஆன்சர் ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி குட் கேர்ள் மாதிரி நான் லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு லைன் போட்டிருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க நான் படிக்கிற பொண்ணு அப்படின்னு, கண்டிப்பாக இல்லை, சத்தியமாக இல்லை. அதனால் நான் இது ஃபுல்லாக வந்துட்டு லைன் போட்டு வச்சுட்டேன். படிக்கிறமோ இல்லையோ லைன் போட்டு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. அதனால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்லாம் வந்துட்டு நான் எழுதி முடிச்சுட்டு நான் வந்துட்டு கொரியர் சென்ட் பண்ணணும். அப்போ நான் கொரியர் சென்ட் பண்ணும்போது நீங்களும் என் கூட வந்துட்டு ட்ராவல் ஆக போகிறீங்க. இது என்னோட டே, அதாவது என்னோட செகண்ட் லாக் தான். எனக்கு அவ்வளோவா லாகில் எடுக்க தெரியாது, இருந்தாலும் நான் வந்துட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்னோட டெய்லி ரொட்டீனில் வந்துட்டு நான் ஒரு விஷயம் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் மோஸ்ட்டாக வந்துட்டு தண்ணி வந்து நான் நிறைய குடிக்கவே மாட்டேன். நான் சாப்பிட்றப்ப மட்டும்தான் வந்து தண்ணி குடிப்பேன். மற்ற டைமில் நான் ஒரு ட்ராப் தண்ணி கூட நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டேன். அதனால இப்பெல்லாம் வந்துட்டு நான் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லி வந்துட்டு நான் காலையில் வந்து என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் முடிச்சதுக்கப்புறமா இது மாதிரி வந்து தண்ணி வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்து நான் பிடிச்சி வச்சுப்பேன். இது வந்துட்டு 1 லிட்டர் பாட்டில். நான் 1 லிட்டர் குடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இது வந்துட்டு ஒரு 2 வீக்ஸாக நான் வந்துட்டு இது வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லது தண்ணி குடிக்கிறது. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குடிச்சிருக்கேன். நான் மோஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் தண்ணி குடிக்காத பர்சனாக இருந்தீங்கன்னா தண்ணி குடிங்க, உங்களோட ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் மார்னிங்கே வந்து பிடிச்சி வச்சுட்டீங்க, நீங்கள் எங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க, ஓகே தண்ணி இருக்குது நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் வரும். அதனால தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். எங்கள் அம்மா வந்துட்டு சாண்ட்விச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு சாண்ட்விச் வந்து சாப்பிட்டுருந்தேன். இப்போது நான் கொரியர் சென்ட் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த டே இன் மை லைஃப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃபன்னியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.